إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், உன்னுடைய கருணையினால் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்பதாக என்கின்ற துவாவை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்துல ஒரு அடியானுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த கால அவகாசத்தை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா, அதை தாண்டக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, என்ன மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கணும். அந்த கால அவகாசம், அந்த நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்ப வருங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்துல செய்த எல்லா விதமான பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நாம மாறும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தௌபா கேட்பதுல அதிகமாக நாம் தௌபா கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த கால அவகாசத்தை நாம தொடுவதற்கு முன்னாடி, அந்த காலமும் அந்த நேரமும் நம்மிடத்துல வருவதற்கு முன்னாடி அதிகமாக தௌபா செஞ்சுக்கணும். அது எந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் நம்முடைய மௌத்தினுடைய அந்த இறுதி நேரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய அந்த கடைசி நேரம். அந்த கடைசி நேரத்துல என்ன நம்ம அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கலாம். அதே போன்று மௌத்துக்கு பின்னாடி அந்த நாளின் மறுமையில எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அந்த தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ் அதனுடைய காலத்தையும் அதனுடைய அவகாசத்தையும் கொடுத்திருக்கின்ற இந்த காலகட்டத்துல நாம வாழக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல அதிகமாக நாம தௌபா செஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான், கியாமத் நாள் என்ற அந்த நேரத்துல, கியாமத் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த வேளையில, அந்த வேலை அந்த நாள் நிச்சயமாக உங்களிடத்துல வந்தே தீரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்றோம், கியாமத் நாள் என்கின்ற அந்த நேரம், அந்த வேலை நிச்சயமாக உங்களிடத்துல வரும். அதுல நீங்க கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சந்தேகப்படாதீங்க. அன்னல்லாஹ யபாசும் அன்பில் குபூர், எல்லாத்தையுமே கபூர்ல இருந்து அல்லாஹ் எழுப்புவான். அந்த மறுமை நாளையில அன்னல்லாஹ் யபாசும் அன்பில் குபூர், கபூர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நிச்சயமாக அல்லாஹ் எழுப்புவான். எல்லாருமே எழுந்துச்சு நிற்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும், தாலிக பிமா கத்தமத்து எதாக்க, நீ உலகத்துல என்ன செஞ்சையோ அதுக்கு உண்டான கூலி இங்க இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எல்லாமே எழுந்திருச்சு நிற்பாங்க. நீ என்னெல்லாம் உலகத்துல செஞ்சையோ நீ செய்ததற்கு உண்டான கூலி இங்க இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொஞ்சம் கூட அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக அந்த மனிதர்களிடத்துல கூறப்படும். சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னடா அல்லாஹ் இப்படி இழிவான கூட்டத்தோடு, நஷ்டமடைந்தவர்களோடு, ஒரு பெருமையானவர்களோடு என்னை எழுப்பி நிக்க வச்சுட்டிய அப்படின்னு மக்கள் கதறுவாங்க, மனிதர்கள் கதறுவாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் என்னுடைய அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் அங்க குறை வைக்க மாட்டான், அல்ல யாரையும் அங்க அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக நான் அநியாயம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் அந்த மக்களிடத்துல சொல்லுவான்.
என்பதாக ஒரு வசனத்தை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, மறுமை நாளினுடைய கேள்வி கணக்கிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகமாக பயந்தது எதை நினைச்சு பயந்தாங்க அப்படின்னு சொன்னா, செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் கேட்பானு அந்த கேள்விக்கு சொல்லக்கூடிய பதிலை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகமாக பயந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு கபருக்கு அருகில போறாங்க. போகும்பொழுது திடீரென அவங்களும் அழுகிறாங்க. ஏன் கபரை பார்த்தோன்னா இப்படி அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, இந்த கபர்ல இந்த மனிதனுக்கு என்ன அதாபு கொடுக்கப்படுதோ, நாளைக்கு நாம மௌத்தான பின்னாடி நம்மளையே கபருள் அடக்கம் பண்ணிடுவாங்களே, நமக்கு என்ன வேதனை கிடைக்குமோ, எனக்கு என்ன வேதனை கிடைக்குமோ என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே நின்ற இடத்திலேயே அழுதார்கள் என்பதாக நாம் வரலாறுகள் எல்லாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பாவத்தோடு அல்லாஹ்வை சந்தித்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல பாவத்தோடு சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு நீங்க தௌபா செஞ்சுக்கீங்க. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தௌபா செஞ்சுக்குங்க. எந்த நேரமெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் போன்ற இந்த தௌபாக்களுடைய துஆக்களை அதிகமாக ஓதுவதன் மூலமாக லனகுனன்ன மினல் காசிரின், அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல இந்த துஆவுல, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை கொண்டும் கிருபையை கொண்டும் நீ எங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நஷ்டம் அடைந்தவங்களாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த நஷ்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். யாரை அல்லாஹ் பாதுகாப்பானா, யார் அதிகமாக தௌபா செய்கின்றாரோ, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாரோ, செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்துல எவர் ஒருவர் வருந்துகின்றாரோ, தான் செய்த பாவத்தை நினைத்து யார் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாரோ, இவரை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில நஷ்டமடைந்தவர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துவான். தன்னுடைய கருணையை கொண்டும் தன்னுடைய கிருபையை கொண்டும் அல்லாஹ் அவரை மன்னிச்சிடுவான் என்பதாக பார்க்கப்படுது. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில 2வது ஒரு விஷயத்த சொல்றான். நாம சொல்றோம் மறுமை நாள் என்று ஒன்று வரும் நாம சொல்றோம். உலகத்தினுடைய அழிவு நாளை பற்றி அல்லாஹ் நிறைய வசனங்கள்ல பேசுறான். அது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. மலைகள் எல்லாம் பஞ்சுகளை போன்று பறக்குங்கிறான். கியாமத் நாளினுடைய அந்த மறுமை நாள், அந்த உலக அழிவு இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெரும் கொண்ட கல்லால் இருக்கக்கூடிய அந்த மலைகள் எப்படி பறக்கும், பஞ்சுகளை போன்று அது பறக்கும். வானமும் பூமியும் ஒன்றாக ஆகிவிடும். உலகத்துல எதுவுமே நினைச்சு நிக்காது. மரங்கள் செடி இது எல்லாம் மண்ணோடு மண்ணாக என்ன செஞ்சிடும், எல்லாம் ஒன்னோடு ஒன்றாக ஆகிவிடும். ஒரு மைதானம் மாதிரி போயிடும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அந்த நாளினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லாத்தின் அம்மா இருந்தாங்க. குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைய மறந்துடுவான். என்ன நிலை வந்தாலும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தாய் பால் கொடுக்குறான். எந்த சூழல் வந்தாலும் அந்த குழந்தைய விட்டுற மாட்டான். என்ன நிலை வந்தாலும் அந்த குழந்தைய விட்டுற மாட்டான். ஆனா தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடக்கூடிய அளவிற்கு அந்த நாள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், புல்லு காத்தின் ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் அந்த நாளினுடைய அந்த தாக்கத்தை பார்த்த உடனே அவ தன்னைத்தானே என்ன செஞ்சிருவா, பிள்ளையை பெற்றுக்குவா. அவ்வளவு பெரிய அந்த நாளினுடைய தாக்கம் அவ்வளவு கடுமையாக இருக்கும். ஒத்தரன் நாச சுக்காரா, மனிதர்கள் எல்லாம் மயங்கி போயிடுவாங்க. ஒமாகும்பி சுக்காரா, அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வினுடைய வேதனையினால் ஏற்பட்டது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் அந்த மறுமை நாளை பற்றி, அந்த கியாமத் நாள், அந்த உலக அழிவு நாளை பற்றி சொல்றான். இன்னைக்கு அமெரிக்காவுல காட்டு தீ பத்து எரியறத நம்ம பார்க்கிறோம். காட்டு தீ 10 எரியறத பார்க்கிறோம். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, அது எங்க போய் முடிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதை அணைக்க முடியல. இத்தனைக்கும் அமெரிக்கா என்பது இந்த உலக நாடுகள்லயே ஆக சிறந்த ஒரு நாடு. அதுதான் அந்த நாடுதான் வல்லரசு நாடு. அங்க எல்லா வகையான விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. அங்க எல்லா வகையான நிலையும் அந்த நாட்டுல இருக்குது. எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா இந்த தீயை என்ன செய்ய முடியல, அவங்களால
அந்த தீயை அணைக்க முடியல, போராடுறாங்க. பல பேருடைய பொருளாதாரங்கள் சேதம் ஏற்பட்டிருக்கு. பல உயிரினங்கள் என்ன செய்யப்படுது, சேதத்துல பல உயிரினங்கள் பாதிக்கப்படுது. விலங்குகள் எல்லாம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. அவர்களுடைய மொத்த பொருளாதார வாழ்வாதார மொத்தமும் என்ன செய்யப்பட்டது, அழிந்து போயிருப்பதை கண்கூடா பார்க்கிறோம். இந்த தீ இருக்குது, இது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் அல்லாஹ் சொல்றான்ல, அந்த தாக்கத்தினுடைய ஒரு கால்வாசி கூட வர, இதை பார்க்கறதுக்கே நம்மளால தாங்க முடியல. அவ்வளவு பெரிய நெருப்பு இப்படி பத்தி எரியுது என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு கூச்சல், எவ்வளவு அழுகை குரல்கள், எவ்வளவு பயந்த சத்தங்கள், சப்தங்கள், கூச்சல் நம்ம பார்க்கிறோமே. இது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த உலக அழிவு நாள் நல்லா சொல்றாரு, அந்த நாளில் ஏற்படக்கூடிய சப்தத்தினுடைய ஒரு கால்வாசி குறைந்து கிடையாது. இப்ப எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொள்வதன் மூலமாக நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹஜ்ரத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டேன், மன் மாத யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட நிலையில ஒருத்தர் மரணிக்கிறார். மன் மாத யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட முழு நம்பிக்கை கொண்ட நிலையில ஒருத்தர் மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மரணிச்சுட்டாருன்னா கீழ் அதுக்குழு மன் ஐய அபுவாபல் ஜன்னதி, அவரை பார்த்து சொல்லப்படும், அவருக்கு சொல்லப்படும், யாரு அந்த இறையச்சத்தோடு மௌத்தானாரு, அவரை பார்த்து சொல்லப்படும், கீழதுக்குழு மன் ஐய அபுவாபல் ஜன்னதி, சொர்க்கத்துல மொத்தம் 8 வாசல் இருக்குது, நீ எந்த வாசல் வழியா போக விருப்பப்படுறையோ அந்த வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்துக்கு போலாம் என்பதாக அந்த மனிதருக்கு சொல்லப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த நம்பிக்கையைத்தான் அல்லாஹ் விரும்புறான். எந்த நிலை வந்தாலும், எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் முழு நம்பிக்கை கொள்ளும். அல்லாஹுவை எப்படி நாம நம்புறோமோ அதே போன்று அல்லாஹுவால் நடத்தப்படக்கூடிய, அல்லாஹ்வினால் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்பணும். அதுல குறிப்பா மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்ளணும். யாரு மறுமை நாள் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்களோ, அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மறுமை நாள் மீது நம்பிக்கையும் முழுமையாக வச்சுட்டாங்களோ, அவர் என்ன செய்ய முடியாது, அந்த அடியான் இடத்துல, அந்த மனிதன் இடத்துல பாவங்கள் என்பது குறைஞ்சு போயிடும். பாவம் குறைஞ்சிடும். மறுமை நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்பானு, மறுமை நாள்ல அல்லாஹ் தண்டனை வழங்குவானு, மறுமை நாள்ல நம்ம அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்றது, இந்த எண்ணங்கள் ஒரு மனிதனிடத்துல, ஒரு அடியானிடத்துல அதிகமா வந்துச்சுனாலே பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படும், குறைவாக ஆகிடும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவத்திலிருந்து அவர் பாதுகாப்பு பெறாரு. நாளைக்கு மறுமை நாளையில சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் எதுக்குள்ள வேணாலும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அத்தகைய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மறுமை நாளில் நஷ்டவாளிகளை விட்டும் இழிவானவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாயிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.